கௌதம புத்தர் எப்பொழுதும் தனது மாணவர்களுக்கு நமது வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று கூறுவார். நாம் பேசும் நம்முடைய நாக்கு உலகிலேயே கூர்மையான கத்தி போன்றது என்றார். நம் வார்த்தைகள் உடல் ரீதியாக மக்களை காயப்படுத்தாவிட்டாலும் உணர்ச்சி ரீதியாக அவர்களை காயப்படுத்திவிடும். நமது வார்த்தைகள் வலிமைக்கு ஆதாரமாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் எப்போது, எங்கே, எவ்வளவு பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசினால் அவை நம்முடைய பலவீனமாகவும் மாறிவிடும் என்று புத்தர் கூறினார். இன்று நாம் மௌனமாக இருப்பதன் முக்கியத்துவம் மற்றும் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி என்பதையும் ஒரு கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஒரு காலத்தில் இந்தியாவின் புகழ்பெற்ற பௌத்த துறவி ஒருவர் இருந்தார். அவர் உலகின் சத்தத்திலிருந்து விலகி வெகு தொலைவில் உள்ள ஒரு அமைதியான காட்டில் வாழ்ந்து வந்தார். அவர் ஆழ்ந்த தியானம் செய்யும் நபர். இந்தியா முழுவதும் மிகவும் பிரபலமானவர். ஒரு நாள் ஒரு ராஜா அவரிடம் வந்து, மரியாதைக்குரிய துறவி அவர்களே, நான் எப்போதும் சோர்வாகவும் அமைதியில்லா மனதோடும் இருப்பதாக உணர்கிறேன் என்று கூறினார். ஒருவன் விரும்பும் எல்லா ஆடம்பரங்கள் அனைத்தும் எனக்கு இருந்தாலும் எனக்குள் உள் அமைதி இல்லை. இந்த அமைதியற்ற மனதிலிருந்து விடுபட எனக்கு உதவுங்கள் என்று ராஜா துறவியிடம் அன்போடு கேட்டுக்கொண்டார். அதற்கு துறவி அரசனிடம், நீங்கள் ஏற்கனவே உங்களுக்குள் பதிலை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அதை நீங்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்கவில்லை. நான் இப்பொழுது உங்களை ஒரு பரிசோதனை செய்ய விரும்புகிறேன். அந்த பரிசோதனைக்கு நீங்கள் தயாராக இருந்தால் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் அமைதியின்மையும் கவலையும் இருக்காது என்று கூறினார். அதை கேட்ட மன்னர் மிகவும் வருத்தமடைந்தார். ஆனால் அதன் பின்னர், என் மன அமைதிக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றார். அப்போது துறவி அமைதியான குரலில், அடுத்த 15 நாட்களுக்கு நீங்கள் என் மடத்தில் தங்கி ஒரு சாதாரண மனிதரைப் போல வாழ வேண்டும் என்றார். 15 நாட்களும் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து முடிந்தவரை குறைவாக பேச வேண்டும் என்று துறவி அரசனிடம் கேட்டுக்கொண்டார். அரசன் துறவியின் திட்டத்திற்கு முதல் நாளே ஒப்புதல் அளித்தார். முதல் நாளில் அவனது மனம் வழக்கத்தை விட அமைதியற்றதாக இருப்பதை கவனித்தார். பல எண்ணங்களும் கேள்விகளும் தோன்றிக்கொண்டே இருந்தன. மற்றவர்களைப் போல தானும் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வதைப் போல் அவர் உணர்ந்தார். முதல் நாளில் அவர் பேசுவதற்கு விரும்பினாலும் துறவி சொன்னதை மனதில் வைத்து அமைதியாக உட்கார்ந்து முற்றிலும் மௌனமாக இருந்தார். ஆனால் இரவு செல்ல செல்ல அவர் எதிர்பார்க்காத அமைதி மற்றும் மகிழ்ச்சியை உணரத் தொடங்கினார். மறுநாள் ராஜா தனிமையில் இருக்கும் பொழுது வானத்தின் இயற்கை மற்றும் பூச்செடிகள், பறவைகளை முதலாக பார்த்து கொண்டிருந்தார். எப்போதும் கோபத்தோடும் குறை சொல்லிக் கொண்டும் இருந்த மன்னன் அமைதியடைந்தவராய் தன்னை சுற்றியுள்ள இயற்கையின் அழகை அவர் பாராட்டினார். அவன் மனதில் இருந்த அனைத்து உள் அமைதியின்மை மற்றும் குழப்பம் அனைத்தும் 12வது நாளில் படிப்படியாக மறைந்தன. அவர் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த தியான நிலைக்கு சென்றார். அவரது மனம் கவலையிலிருந்து விடுபட்டது. கடந்த 3 நாட்கள் ஆழ்ந்த தியானத்தில் கழித்த பிறகு ராஜா ஆழ்ந்த உள் அமைதியை அனுபவித்தார். பின்பு மன்னன் புத்த துறவியை அணுகி, ஐயா, என் மனம் ஏன் கலங்குகிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன். எனது கவனச்சிதறல் மற்றும் குழப்பமான மனதின் காரணத்தையும் நான் அறிந்து கொண்டேன் என்று கூறினார். இதை கேட்ட துறவி, நீங்கள் கற்றுக்கொண்டதை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றார். அதற்கு மன்னன் துறவியிடம், ஐயா,
நான் அதிகமாக பேசுவேன். மக்களைப் பற்றி அடிக்கடி எதிர்மறையாகவே சிந்திப்பேன். இந்த அதிகப்படியான பேச்சும் எதிர்மறையான சிந்தனையும் என் நேரத்தை வீணடித்து என் மனதை குழப்பியது. என்னால் எனது பணியை திறம்பட செய்ய முடியவில்லை. கிட்டத்தட்ட எல்லாவற்றிலும் நான் தோல்வியடையத் தொடங்கினேன். இந்த தொடர்ச்சியான தோல்விகள் என்னை மேலும் மேலும் மகிழ்ச்சியை இழக்கச் செய்தன. சிறு விஷயத்திலும் நான் எரிச்சல் அடையத் தொடங்கினேன். அது என் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தின. இருப்பினும் இந்த 15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அனுபவமாக இருந்தது. நான் உண்மையிலேயே இப்பொழுதுதான் என் வாழ்க்கையை முழுமையாக உணர்கிறேன். இவ்வளவு நாட்கள் நான் வாழ்ந்தது வாழ்க்கையே இல்லை என்பதும் எனக்கு புரிந்துவிட்டது என்று அரசன் கூறினான். இதை கேட்ட துறவி ராஜாவிடம், உலகில் நீங்கள் மட்டுமல்ல, இன்றும் பலர் அதிகமாக பேசுகிறார்கள். மற்றவர்களை புண்படுத்துவதற்காகவே கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த அதிகப்படியான பேச்சுக்கள் மனசோர்வை உண்டாக்குவது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் பலவிதமான சிக்கலை ஏற்படுத்துகிறது என்றும் புத்த துறவி கூறினார். மௌனத்தின் முக்கியத்துவத்தை பற்றி துறவி மெதுவாக விளக்கத் தொடங்கினார். ஒரு முறை புத்தரிடம் ஒரு மாணவன், நீங்கள் ஏன் அடிக்கடி மௌனமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அந்த மாணவனின் கதையை பற்றி துறவி அரசனிடம் பகிர்ந்து கொண்டார். மௌனத்தை பற்றி கேட்ட மாணவனிடம் புத்தர், நான் எனக்குள் ஆழமாக மூழ்கி மௌனமாக இருப்பேன். மௌனமே உங்களை உண்மையாக அறிந்து கொள்வதற்கான முதல் படி. மௌனம் இல்லாமல் உங்கள் சுய கண்டுபிடிப்பு சாத்தியமற்றது என்றார். மேலும் நீங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் மன நிம்மதியோடு வாழ்வதற்கு முதல் படி மௌனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக நீங்கள் பேசுவதில் 90% பெரும்பாலானவைகள் தீங்கு விளைவிப்பதாக இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம். எனவே தேவைப்படும் பொழுது மட்டுமே பேச வேண்டும் என்று மௌனத்தின் மேன்மையை பற்றி எளிமையாக விளக்கினார். முக்கியமாக மக்கள் அதிகமாக பேசாமல் இருந்திருந்தால் 90% பிரச்சனைகள் குறைந்திருக்கும். மக்கள் மௌனமாக இருக்கும்போது சண்டைகள் குறையும், அமைதியின்மை குறையும், இருவருக்கிடையே ஏற்படும் வாக்குவாதங்கள் குறைந்துவிடும். நீங்கள் மௌனமாக இருக்க கற்றுக்கொண்டால் உலகில் உள்ள பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மௌனத்தின் மதிப்பை புரிந்து கொண்ட ஒருவரால் நெரிசலான இடத்திலும் கூட நிம்மதியாக வாழ முடியும். மற்றவர்களின் கூட்டுறவு முதலில் சொர்க்கத்தைப் போல இருக்கலாம், ஆனால் சில சமயங்களில் அவை நமக்கு அசௌகரியத்தை உண்டாக்கிவிடும். மௌனத்தை தழுவுவது உங்கள் உள் ஆற்றலை அதிகரித்து கொள்ள உதவுகிறது. நீங்கள் விழித்தெழுந்து மற்றவர்கள் உங்களின் இருப்பை கண்டு தொந்தரவு செய்தால் உங்கள் காதுகளை மூடிக்கொண்டு உள் மனதுடன் இணைந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்குள் புத்துணர்ச்சி ஏற்படுவதை காண்பீர்கள். உள்நோக்கி பாருங்கள், ஏனென்றால் உங்கள் உள் உலகின் இறுதி ஆட்சியாளர் நீங்கள்தான். அங்குதான் வாழ்க்கை தொடங்குகிறது. அங்கேயே மகிழ்ச்சி பிறக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த உள் பயணத்தை மேற்கொண்டு திரும்பி வரும் பொழுது புத்துணர்ச்சி அடைவீர்கள். அர்த்தமில்லாத கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் மனநிலையில் இருந்தால் முடிவில் துன்பப்படுவீர்கள். அதிகமாக பேசுவது மனதிற்கு அமைதியை தராமல் சோர்வை ஏற்படுத்துவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அது நம் எண்ணங்களை கட்டுப்படுத்துவதையும் கவனம் செலுத்துபவர்களாக இருப்பதையும் கடினமாக்குகிறது. அதிகமாக பேசுபவர்கள் தாங்கள் செய்யும் ஒரு வேளையில் கவனம் செலுத்துவது கடினம். இதன் காரணமாக அவர்களால் தங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்த முடியாது மற்றும் எதையும் எளிதாக புரிந்து கொள்ளும் திறனை இழக்கிறார்கள். அதிகமாக பேசுபவர்கள் சில சமயங்களில்
மற்றவர்களால் கேலி செய்யப்படுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆனால் குறைவாக பேசுபவர்கள் மற்றவர்களின் மரியாதையை பெறுவதையும் காணலாம். முக்கியமாக மௌனம் மனிதனுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும். நம்முடைய உணர்வுகளை பிறர் புரிந்து கொள்ளாத போது மௌனம் பதிலாக மாறுகிறது. மௌனம் என்பது பெரும் மோதல்களையும் பிரச்சனைகளையும் வீணான வாக்குவாதங்களையும் தடுப்பதற்கான சிறந்த ஆயுதமாகும். மௌனம் மன உறுதியை வளர்க்கிறது, முடிவெடுப்பதில் சிறந்து விளங்குகிறது, அதிகப்படியான சிந்தனைகளால் ஏற்படும் தலைவலி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது, எண்ணங்களால் ஏற்படும் பாதிப்பு நீங்கி மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு மௌனம் சிறந்த மருந்தாக அமைந்துள்ளது. உதாரணமாக, மௌனத்தின் மேன்மையை அறியாத மனிதர்களை பாருங்கள். எப்போதும் படபடப்போடும், பொறுமையில்லாமல் கோபப்படுபவராகவும், அளவுக்கு மீறி பேசுகிறதினால் பிறர் எரிச்சல் அடைவதையும் நீங்கள் காணலாம். ஆனால் மௌனத்தை ஆடையாக அணிந்தவர்களை பாருங்கள். அவர்கள் பேசத் தொடங்கும் பொழுது அதை தங்களையும் மறந்து பலர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் அன்பை மட்டுமே உயிர் மூச்சாக கொண்டிருப்பதை நாம் காணலாம். மௌனம் என்பது கோபம், வெறுப்பு, படபடப்பு, எரிச்சல், பொறாமை, பழிவாங்குதல் போன்ற கெட்ட உணர்வுகளை நீக்கி அன்பு, இரக்கம், மன்னிப்பு, தயவு, சாந்தம் போன்ற நல்ல உணர்வுகளை நமக்குள் மேலோங்கச் செய்கிறது. எனவே கோபம் இல்லாமல் இறைவனின் தெய்வீக ஸ்பாவத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரம் எண்ணங்கள் இல்லாமல் மௌனமாக இருக்க பழகுங்கள். அப்பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியாகவும் வாழலாம். வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் நீங்கள் பயப்படும் சூழ்நிலை வந்தால் அந்த நேரம் கலங்க வேண்டாம். உடனே ஒரு இடத்தில் அமர்ந்து எண்ணங்களுக்கு இடம் தராமல் முடிந்தவரை சிறிது நேரம் மௌனமாக இருந்து பாருங்கள். உங்கள் மனதில் கலக்கம் நீங்கி அமைதியும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வழியும் ஏற்படுவதை காணலாம். பிரச்சனைகளின் மத்தியில் முடிவெடுத்து அவதிப்படாமல் மௌனமாக இருங்கள். அப்போது அமைதிக்கான வாசல் திறக்கப்படும். பேசாமல் இருப்பது மௌனம் அல்ல, எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதே மௌனம் ஆகும்.